அஸ்ஸலாமு விவசாயம் ஃபர்சானா. நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் சம் 17th பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ராகேஷ் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 and balance and a balance sheet as on that date. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டாக்கு, டெட்டாஸ், கேஷ் அட் பேங்க், மிஷினரி, கிரெடிட்டர்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அதர் டீட்டெயில்ஸில் ரெண்ட் பேய்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ் பேய்டு டு கிரெடிட்டர்ஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், ட்ராயிங்ஸ், கேஷ் சேல்ஸ், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மள என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் கேட்குறாங்க. நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் வேணும். அது ரெண்டும் இருக்குது. பர்ச்சேசஸ், சேல்ஸ் வேணும். பர்ச்சேசஸு சேல்ஸுக்காக இந்த அதர் டீட்டெயில்ஸில் பார்த்தா கேஷ் சேல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸும் இல்லை. அதனால் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸையும் கிரெடிட் பர்ச்சேஸையும் கண்டுபிடிக்கவும் வரோம். கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சா டோட்டல் சேல்ஸ் ஆகிடும், கிரெடிட் பர்ச்சேஸ் அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். Exercise 17 total debtors account to balance brought down 5,30,000 by cash account 12,50,000 by discount allowed account 25,000 by balance carried out 6,40,000. இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா 19,15,000. 19,15,000ல் 5,30,000 மைனஸ் ஆச்சுன்னா 13,85,000 தான் சேல்ஸு கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர். இப்போ நம்மக்கிட்ட கேஷ் சேல்ஸும் இருக்குது. இப்போ கிரெடிட் சேல்ஸு கண்டுபிடிச்சிட்டனால டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு 20,000 கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ், 20,000 ப்ளஸ் 13,85,000 ஈக்குவல் டு 14,05,000. அடுத்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் by balance brought down 3,70,000 to cash account 11 lakh, discount received 35,000 to balance carried on 4,20,000. இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா 15,55,000. 15,55,000ல் 3,70,000 மைனஸ் ஆச்சுன்னா 11,85,000 தான் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து டோட்டல் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போட போகிறோம். ஃபார் த இயர் ended 31st March 2019. To opening stock 2,20,000, to purchases 11,85,000. opening stock 2,20,000, purchases 11,85,000. Sales by sales account அதாவது டோட்டல் சேல்ஸ் போட்டிருக்காங்க 14,05,000. by closing capital 1,60,000. இதை ஆட் பண்ணோம்னா 15,65,000. 15,65,000ல் 11,85,000 2,20,000 மைனஸ் ஆச்சுன்னா 1,60,000. 1,60,000 தான் க்ராஸ் ப்ராஃபிட். இப்போ க்ராஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதை வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டுட்டோம். க்ராஸ் ப்ராஃபிட் brought down 1,60,000. டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணது இந்த கிரெடிட் சைடில் எழுதணும் 35,000. discount allowed 25,000 to rent paid 1,20,000. அப்போ இந்த இடத்துல 1,45,000 இந்த இடத்துல வந்து 1,95,000 இருக்குது. 1,95,000ல் 1,45,000 போச்சுன்னா வந்து 50,000 இருக்குது. 50,000 நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட போடுவோம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் கேபிட்டல் இது வந்து 5,20,000 ஆட் நெட் ப்ராஃபிட் 50,000, டோட்டலாக 5,70,000. 5,70,000ல் ட்ராயிங்ஸ் 1,00,000 மைனஸ் பண்ணோம்னா 4,70,000. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 4,20,000. அசட்ஸில் கேஷ் அட் பேங்க் வந்து 10,000.
மிஷினரி 80,000, டெட்டாஸ் 6,40,000, ஸ்டாக் 1,60,000. இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா 8,90,000. 8,90,000ல் 8,90,000 வந்துருச்சா. இந்த பக்கம் 4,70,000 ப்ளஸ் 4,20,000 ஆட் பண்ணோம்னா 8,90,000. ரெண்டு சைடுமே சேமாக வந்துருச்சு. நம்ம ஆன்சர் கரெக்ட். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 18th சம் பார்க்கலாம். Mary does not keep her books under double entry system. From the following detail, prepare trading and profit or loss account for the year ended 31st March 2019 and balance sheet as on that date. அப்படின்னு கொடுத்துட்டு கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்கு அதர் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 3 கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்கில் பர்ச்சேசஸ் கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸ் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டெட்டாஸ் கொடுக்கல. க்ளோசிங் டெட்டாஸ் நமக்கு எதுக்கு தேவைன்னா வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லாஸ்ட்டாக போடும்போது டெட்டாஸ் போடும்போது அசெட் சைடில் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் தான் தேவை. அதுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் இல்லை. அதனால நம்ம வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டும் அப்புறமா வந்து பேலன்ஸ் ஷீட்டும் போடுவோம். இப்போ ஆன்சருக்கு போகலாம். Total debtors account to balance brought down 1,30,000, to sales account credit 2,90,000, by cash received 3,40,000. அப்போ 1,30,000 ப்ளஸ் 2,90,000 4,20,000, 4,20,000 மைனஸ் 3,40,000 80,000 தான் பேலன்ஸ். அதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்சிங் ஃபிகர். க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. To opening stock 1,10,000, to purchase credit purchase cash 1,80,000 plus 1,50,000 3,30,000, to wages 70,000. அப்புறமா வந்து இந்த சைடில் சேல்ஸு கேஷு கிரெடிட்டு 3,60,000 ப்ளஸ் 2,90,000 6,50,000. பை க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000. இப்போ வந்து 6,50,000 ப்ளஸ் 1,80,000 ஆட் பண்ணோம்னா 8,30,000 வருது. 8,30,000ல் 1,10,000 3,30,000 70,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 3,20,000 வருது. இந்த 3,20,000 தான் கிராஸ் ப்ராஃபிட் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இதை ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டோம். கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 3,20,000. அப்புறமா வந்து இது டெபிட் சைடில் டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 1,27,000, டு டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் வந்து 8,000 80,000 into 10/100 8,000 ஆயிடுச்சு. இப்போ வந்து 1,27,000 ப்ளஸ் 8,000 அது 3,20,000ல் 1,27,000 மைனஸ் 8,000 போச்சுன்னா 1,85,000 தான் வந்து நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட போடுவோம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. liability சைடில் கேபிட்டல் 2,80,000, ஆட் நெட் ப்ராஃபிட் 1,85,000. அப்போ 4,65,000. கிரெடிட்டாஸ் 90,000. அசெட் சைடில் கேஷு 20 ஒரு நிமிஷம் கேஷ் வந்து 2,23,000, ஸ்டாக்கு 1,80,000, டெட்டாஸ் 80,000. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்கில் 80,000ல் டெப்ரிசியேஷன் லெஸ் ஆச்சுன்னா 8,000 72,000. இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 5,55,000 வரும். இப்போ இந்த இடத்துல 4,65,000 ப்ளஸ் 90 ஆட் பண்ணோம்னா நமக்கு 5,55,000. ரெண்டு சைடும் சேமாக வந்துருச்சு. அதனால் நம்மளோட எக்ஸசைஸ் 18th சம் கரெக்டு தான். அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் 18ஓட ரெடியூஸ் சிலபஸ் படி 19 20 கிடையாது. அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சிருச்சு. யாருக்காவது 19th சமோ 20 சமோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe to my channel and click the bell button for new videos.